பெருமதிப்புக்குரிய தங்கவயல் தாலுகாவை சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள் அனைவருக்கும் மக்கள் நல போராட்ட குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. இந்த நன்றி ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு மிகவும் மோசமான ஒரு செயலுக்கு இந்த நாடு தலைகுனிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அச்செயல் என்னவென்றால், உங்களுக்கெல்லாம் தெரியும், சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய பிஆர் கவாய் என்கின்ற தலித் சமூகத்தை சேர்ந்த பௌத்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சீஃப் ஜட்ஜி, சுப்பீரியர், அவரை விட்டா ஜட்ஜி யாரும் இல்லை, உயர்மட்ட ஜட்ஜி அவரு. இந்த நாட்டில் ஜனாதிபதிக்கு எந்த அளவுக்கு கௌரவம் இருக்கிறதோ, இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு எந்த அளவுக்கு கௌரவம் இருக்கிறதோ, அதற்கு இணையான ஒரு பதவிதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜட்ஜிக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பதவியில இந்த நாடு சுதந்திரம் அடைந்து இதுவரை 2 பேர் தான் சீஃப் ஜட்ஜி ஆயிருக்கிறாங்க இந்த நாட்டில். அவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த 2 பேர்ல இப்போ வெறும் 6 மாசம் வாய்ப்பு கிடைச்சிருக்கக்கூடியது நம்ம பிஆர் கவாய் அவர்களுக்கு. அந்த கவாய் அவர்கள் பதவியேற்ற உடனே இந்த நாட்டில் உள்ள சனாதனவாதிகளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எல்லாருக்கும் என்ன, ஒரு ஜாதி இந்து அந்த போஸ்ட்ல இருக்கணும், அப்படி இல்லை ஜாதி இந்துக்கு குலாமா இருக்கிறவன் அந்த போஸ்ட்ல இருக்கணுமே ஒழிய, உண்மையான அம்பேத்கர் வாரிசாக இருக்கக்கூடியவர்கள், பௌத்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அம்பேத்கர் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை நம்பக்கூடியவர்கள் யாரும் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்தமாக இருக்கக்கூடிய இயக்கம் இந்த நாட்டினுடைய சனாதன இயக்கமான RSS மற்றும் பிஜேபி கும்பல். இந்த கும்பலுடைய பின்னணியில் வளர்ந்தவன் தான் இன்னைக்கு நம்ம பிஆர் கவாய் அவர்களை அவமானப்படுத்தியிருக்கிறான். எந்த அளவுக்கு அவன் அவமானப்படுத்தியிருக்கிறான்னா, அவன் காலில் இருக்கக்கூடிய செருப்பு எடுத்து அவர் மேல வீசி இருக்கிறான். அவர் ஒரு சீஃப் ஜட்ஜி. இவன் ஏதாவது வழக்கு போட்டிருந்தா இந்த நாட்டுல வழக்காடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கொலைக்காரனு இந்த நாட்டுல வாதாடி வெளியே வந்துடுறான். கொலைக்காரனு, கொள்ளடிக்கிறவனு, இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறவனு இந்த நாட்டுல வாதாடி கோர்ட்டு மூலியமா பேர்ல திரியறான், கோர்ட்டை கழிச்சுன்னு வந்துடுறான். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது ஒரு ஜட்ஜிய செருப்பால் அடிக்கணும், ஷூ கட்டி அடிக்கணும்னா உண்மையில அவனுக்கு கேசு முக்கியம் கிடையாது. ஒரு தலித், ஒரு பௌத்தனை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு அந்த செயலை செஞ்சிருக்கிறான். எங்களுடைய வருத்தம் எல்லாம் இதுதான். இன்னைக்கு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிய இந்த மாதிரி அவமானம் பண்ணும் பொழுது, பிஜேபி ஆட்சி இந்த நாட்டில் நடந்துன்னு இருக்குது, RSS பின்னால இருக்குதுன்னு உலகத்துக்கு தெரியும். இந்த RSS இயக்கம் பிஜேபியை இயக்கி கொண்டிருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட பிஜேபி கட்சியில எத்தனையோ தலித் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் அடிமையா இருக்கிறாங்க. இதுதான் வருத்தம் எனக்கு. பிஆர் கவாய்க்கு அவமானம் ஏற்பட்டிருப்பதற்காக வேண்டி மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவரை கண்டிக்காமல் இருப்பதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அம்பேத்கருடைய அரசியல் சாசனப்படி இன்னைக்கு எம்பியா, MLA, மந்திரியா, முதலமைச்சரா, IAS, IPS, கவர்னரா, ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அடிமைகள் பிஜேபியினுடைய RSS அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாயை திறக்காம இருக்கிறது நமக்கு வருத்தமான ஒரு விஷயம். சோ அவர்கள் அம்பேத்கருடைய சலுகையை அனுபவித்து, அம்பேத்கர் அவர்களுடைய உரிமையை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் கூட அடிமையாக இருக்கிறார்கள். நாங்கெல்லாம் சாதாரண கூலி தொழிலாளர்கள். இங்க சேர்ந்திருப்பவர்கள் ஒருவரும் கூலி தொழிலாளர்கள். நாங்க இந்த நாட்டினுடைய சனாதனத்திற்கு அடிமையாக இருக்க மாட்டோம். நாங்கள் இந்த பிஜேபி அரசுக்கு அடிபணிய மாட்டோம். நாங்கள் இந்த நாட்டினுடைய சன்னிதானத்தை காப்பதிலே தவற மாட்டோம்
என்கின்ற உறுதியோடு இங்க நாங்கள் கூடி நம்முடைய பிஆர் கவாய்க்கு ஏற்பட்ட அவமானத்தை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தொழிலாளர்களே, இங்க தங்கவயல்ல நாங்க இந்த பந்து போராட்டத்தை பிஆர் கவாய்க்கு ஏற்பட்ட அவமானத்தை கண்டிச்சு பண்ணும்போது வியாபாரிங்க, பெருவாரியான வியாபாரிங்க கேஜிஎஃப்ல ஒரு நான் நினைக்கிறேன் 100% கடைங்க சாத்தி கடைகளை அடைத்து இன்னைக்கு இந்த பந்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு சில பேரு சந்திர வந்தாங்க போனாங்க. ஆக ஒட்டுமொத்த 100% ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த பந்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல பிரைவேட் பஸ்ஸுக்காரங்க, மார்க்கெட் வியாபாரிங்க, பெம்மல்ல இருக்கக்கூடிய ஒரு சில தொழிலாளர்கள் எல்லாம் கூட ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த பெம்மல் நிர்வாகம், கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய பெம்மல் நிர்வாகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், பிஎம்எல் நிறுவனம். அந்த நிறுவனத்துல எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் ஒர்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன்கள் கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு பண்டிகை வந்துருச்சுன்னா அந்த பண்டிகைக்கு லீவ் போட்டுங்க, ஒரு சண்டே வேலை செய்யுங்கன்னுவா. யாராவது செத்து போட்டான்னா அன்னைக்கு லீவ் போட்டுங்க, மறுநாள் இன்னொரு சண்டே ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுப்பான். ஆனா ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு பௌத்தர், அவருக்கு ஷூ அடிச்சு அவமானம் பண்ணிருக்கிறான். அதனால வேண்டி பெருவாரியான தலித் மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில நாங்க பந்து பண்றோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கப்பான்னு சொன்னாக்கா பேர் ஆதரவு தந்த எல்லா தங்கவயல் சேர்ந்த சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக பத்திரிகை துறையினர், யூடியூப், பிரிண்டிங் மீடியா எல்லாம் கூட இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுக்கும் நன்றி. அதே போல குறிப்பா காவல்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிஎஸ்பில இருந்து, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்ல இருந்து, சப் இன்ஸ்பெக்டர்கள்ல இருந்து நம்ம எப்படி சொல்றோமோ அதுக்கான ஆதரவோடு நமக்கு பாதுகாப்பா இருந்து, ஏன்னா நம்ம பண்ற போராட்டத்துல ஒரு சில சனாதனவாதிங்க வந்துட்டு நாங்க முன்னால போனா பின்னால பஸ் மேல கல் அடிச்சுட்டு ದಲಿತ ಕಾರ್ಮಿಕ ಕಲ್ಲಷ್ಟಾನ ಬಸ್ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಆತ್ಮೀಯ ಜನಪರ ಸಂಘಟನೆಗಳ ಎಲ್ಲ ನಾಯಕರುಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಇವತ್ತು ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಚೀಫ್ ಜಸ್ಟಿಸ್ ಆದಂತಹ ಮುಖ್ಯ ನ್ಯಾಯಾಧೀಶಗಳಂತಹ ಬಿಆರ್ ಗವಾಯಿ ಅವರಿಗೆ ಆಗಿರುವಂತಹ ಅನ್ಯಾಯವನ್ನ ಖಂಡಿಸಿ ಒಬ್ಬ ಇಂಡಿಯಾದ ಭಾರತದ ನ್ಯಾಯಮೂರ್ತಿಗಳಂತಹ ಬಿಆರ್ ಗವಾಯಿ ಅವರಿಗೆ ಒಬ್ಬ ವಕೀಲ ಪೀಠದಲ್ಲಿ ಕುಂತಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ, ಕಲಾಪ ನಡೆಯುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ತನ್ನ ಶೂವಿಂದ ಹೊಡೆದ ಅವಮಾನ ಮಾಡಿರುವುದನ್ನ ಖಂಡಿಸಿ ಇಡೀ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ, ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ತುಂಬಾ ಇಲ್ಲಿ ಶ್ರಮಜೀವಿಗಳಿರುವಂತಹ ಜಾಗದಲ್ಲಿ ಇವತ್ತು ಬಂದನ್ನ ಹಮ್ಮಿಕೊಳ್ಳಲಾಗಿದೆ. ನಾವು ಅದರಿಂದ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬರ್ಕೊಟ್ಟಂತಹ ಸಂವಿಧಾನದ ಅಡಿಯಲ್ಲಿ ಬದುಕುತ್ತಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ತಲೆ ತಗ್ಗಿಸುವಂತ ಕೆಲಸ ಮಾಡಿರುವುದು ವಕೀಲ ನಮ್ಮ ರಾಕೇಶ್ ಕಿಶೋರ್ ಅವರು ಮಾಡಿರುವ ಈ ಬಂದ್ಗೆ ಸಹಕಾರ ನೀಡಿದಂತ ಎಲ್ಲ ಸಂಘ ಸಂಸ್ಥೆಗಳು, ವ್ಯಾಪಾರಸ್ಥರು, ಆಟೋ ಚಾಲಕರು, ಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಪತ್ರಕಾ ಮಿತ್ರದವರು, ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆಯವರಿಗೆ, ಈ ನಮ್ಮ ಸಂಘಟನೆಗಳ ಪರವಾಗಿ ಅವರಿಗೆ ಅಭಿನಂದನೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಜೈ ಭೀಮ್, ಜೈ ಬುದ್ಧ ಭಾರತ್. கேஜிஎஃப் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தலித் சங்கத்தினர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பந்து பண்ணோம். அதுக்கு எல்லா கடைக்காரங்களும், ஆட்டோ ஓட்டினர்களும், கூலி வேலைக்காரங்களும், நம்ம போலீஸாருங்களும் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி. இதே போல நாளைக்கு எது ஒன்று நடந்தாலும் நம்ம கேஜிஎஃப் மக்கள், கோலார் தங்கவயல் இருக்கிறீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யாருக்கு ஒன்று நம்ம எல்லாம் ஒன்றுன்றதை காமிக்கணும். ಜೈ ಭೀಮ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. ಇವತ್ತು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಕೆಜಿಎಫ್ ನಲ್ಲಿ ನಡೆದಿರುವ ಈ ಬಂದ್ ಅನ್ನು ನಾವು ವೆಲ್ಕಮ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಏನಂದ್ರೆ ಈ ದಿನ ನಮಗೆ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಆಗಿದೆ. ಎಲ್ಲ ಪೊಲೀಸು ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಸ್ ನಮಗೆ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಪ್ರೊವೈಡ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಮೀಡಿಯಾಸ್, ಯೂಟ್ಯೂಬ್ನವರು ಅವರು ಕೂಡ ನಮಗೆ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಮಾಡಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ನ್ಯೂಸ್ ಎಲ್ಲ ಬೇರೆ ಕಡೆ ರೀಚ್ ಆಗೋ ತನಕ ನಮಗೆ ಅವರು ಪ್ರೊವೈಡ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಮ್ಮ ಪೊಲೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೂ ಮತ್ತೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ಸ್, ಮೀಡಿಯಾಸ್ ಅವ್ರಿಗೂ. ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಬಿಆರ್ ಗವಾಯ್ ಅವ್ರಿಗೆ ರಾಕೇಶ್ ಕಿಶೋರ್ನವರು ಮಾಡಿರೋ ಅವಮಾನನ ಇವತ್ತು ನಾವು ಖಂಡಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ.
ನಮ್ಮ KGF ನಲ್ಲಿ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಈ ತರ ಆಗ್ಬಾರ್ದು ಅಂತ ಅವ್ರ ತಕ್ಕ ಶಿಕ್ಷೆ ಸಿಗ್ಬೇಕು ಅಂತ ಈ ಹೋರಾಟ ನಡೆದಿದೆ. ಸೊ ಈ ನಮ್ಮ ಹತ್ರ ಕೋಆಪರೇಟ್ ಮಾಡಿರೋರು ಎಲ್ಲ ಸಂಘಟನೆಗಳಿಗೂ ಪಕ್ಷಗಳಿಗೂ ಎಲ್ರಿಗೂ ನಾವು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ಕೊಂಡು ಈ ದಿನನ ಮುಗಿಸ್ತಾ ಇದೀವಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಜೈ ಭೀಮ್. ಜೈ ಭೀಮ್ ಬಂಧುಗಳೇ, ಇವತ್ತೇನು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ಮತ್ತೆ KGF ತಾಲೂಕು ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಈ ಬಂಧನ ಯಶಸ್ವಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರಿಗಳು, ಎಲ್ಲ ಆಟೋ ಚಾಲಕರು ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಇವರಿಗೆ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಎಲ್ಲ ಜಾಗನೂ ಸೇರಿ ಪೂರಾ ನಮ್ಗೊಂದು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಬೆಂಬಲನ ನೀಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ. ಇವತ್ತು ಏನು ನಮ್ಮ ದಲಿತ ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿರುವ ಚೀಫ್ ಜಸ್ಟಿಸ್ ಸಾಹೇಬ್ರ ಮೇಲೇನೆ ಬೂತ್ ಕಾಲಲ್ಲಿ ಹಲ್ಲೆ ಮಾಡಿರುವ ರಾಕೇಶ್ ಕಿಶೋರ್ ಖಂಡೇನ ಹೇಳ್ತಾ ಇವತ್ತು ಇವ್ರ ಮೇಲೆ ನಾವು ಅವ್ರ ಮೇಲೆ ಸಾಹೇಬ್ರ ಮೇಲೆ ಹೆಂಗೆ ಬೂಟ್ ಕಾಲ್ ಮೇಲೆ ಹಾಕಿದನೋ ಇವತ್ತು ನಾವು ಇಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಫೋಟೋ ಮೇಲೆ ಬೂಟ್ ಕಾಲ್ ಹಾಕ್ತೀವಿ ಅಂತ ಈ ಬಂಧನ ಇವತ್ತೇ ಮುತ್ತಾಯ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ವಿ ಹೇಳ್ತೀವಿ. ಜೈ ಭೀಮ್ ಬಂಧುಗಳೇ. ಅಡಿಗಪ್ಪ ಅಡಿಗಪ್ಪ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್ ಜೈ ಭೀಮ್. ಅಲ್ಲ ಕೀಳ ಎತ್ತಲ್ಲ ಕೀಳ ಎತ್ತಲ್ಲ ಎತ್ತರ ಹತ್ರ ಗವಾಯಿಯವರನ್ನ ಅವಮಾನ ಮಾಡಿದ ರಾಕೇಶ್ ಕಿಶೋರ್ಗೆ ಹೇಳಿ ಧಿಕ್ಕಾರ. ನ್ಯಾಯಮೂರ್ತಿಗಳಿಗೆ ಶೂವಲ್ಲಿ ಹೊಡೆದಂತ ವಕೀಲನಿಗೆ ಹೇಳಿ ಧಿಕ್ಕಾರ. ರಾಕೇಶ್ ಕಿಶೋರ್ಗೆ ಹೇಳಿ ಧಿಕ್ಕಾರ. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ನ್ಯಾಯಾಧೀಶರಾದ ಗವಾಯಿಯವರನ್ನ ಅವಮಾನ ಮಾಡಿದ ರಾಕೇಶ್ ಕಿಶೋರ್ಗೆ ಹೇಳಿ ಧಿಕ್ಕಾರ. ಜಿಂದಾಬಾದ್ 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 ಜಿಂದಾಬಾದ್.